இப்போ நீங்கள் 2 சம்பவங்கள் சொன்னீங்க. இந்த 2 சம்பவங்கள் மட்டுமல்ல, 2021 2025 வரைக்கும் 15 சம்பவங்கள் நடந்திருக்கு. 2021 2024 10வது மாதம் அக்டோபர் மாதம் வரைக்கும் இதே மாதிரி முதியவர்களை கொலை பண்ணிட்டு, பண்ணை தோட்டத்தில் தனியாக தங்கியிருக்க முதியவர்களை கொலை பண்ணிட்டு நகைகளை திருடிட்டு போகக்கூடிய வழக்குகள் 13 வழக்குகள். அந்த வழக்குகள் வந்து அன்சால்வ், கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. ஐஜி திருமதி பவானீஸ்வரி அவங்க மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. கோபாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு டைரக்டர் டிஎஸ்பி, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், இன்னும் அங்கே தான் இருக்கார். அவர் தலைமையில் அந்த ஒரு டீம் போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப தோண்டி துருவி விசாரித்து 13 வழக்குகளில் சம்மந்தப்பட்ட 12 அக்யூஸ்டை கைது பண்ணாங்க. அவங்ககிட்ட இருந்து 39 சவரன் நகையை சீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இப்போ நீங்கள் சொன்னீங்களே 3 பேர் பல்லடத்தில், அப்பா அம்மா மகன். அப்பா அம்மா தான் அங்கே இருக்காங்க. மகன் வந்து கோவையில் இருக்கார். அவர் வந்து அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அன்னைக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. அங்கே அடுத்த நாள் அவங்க ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்க அவங்க ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. இங்கே தங்கியிருக்காரு. இவங்க 3 பேரும் தங்கியிருக்கப்போ நைட்டில் 3 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த அம்மா அணிஞ்சிருந்த 5.5 சவரன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வழக்கில் வந்து காவல்துறை எவ்வளவோ தேடுறாங்க. எத்தனை 12 தனிப்படைகள் அமைச்சு தேடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றிடுறாங்க. இப்போ சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த இதில் வந்து அதை மாதிரியே ஒரு சம்பவம் திருப்பி வந்து 28/4/25 அன்னைக்கு நடக்குது. இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரியில் மேக்கரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இங்கேயும் 2 பேர், பாக்கியம் ராமசாமி, முதிய தம்பதிகள். இவங்க கொலை செய்யப்பட்டு இவங்களும் தனியாக இருக்காங்க. அதே மாதிரி சேம் டைப். அதில் வந்து 11 சவரன் கிட்டத்தட்ட நான் அந்த அம்மா போட்டிருந்த வளையல், செயின் எல்லாத்தையும் திருடி போயிருக்காங்க. இந்த 2மே கொடூர கொலைகள். 2மே பண்ணை வீட்டில் நடந்த கொலைகள்.